வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரவா கேக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. நம்ம வெளியில் கடைகளில் போய் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு சேராமல் கூட போகுங்க. அதனால தான் வீட்டில் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரு எடுத்துக்கிட்டேன். இந்த மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ஸ்டார்டிங்கில் ஒரு பொருளை அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும். அந்த 1 கப் ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 3/4 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸு ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணலை, அதனால் ஏலக்காய் 2 ஏலக்காய் சேர்த்து இப்போ நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மைதா மாவுங்க. மைதா மாவு 1/2 கப் அளவு இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மைதா மாவை சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்குங்க. இது எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்த வேணாம். இந்த உப்பு சேர்த்துறது இனிப்பை நமக்கு இன்னும் அதிகப்படுத்தி. இப்போ இது நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. அப்போ தான் கேக்கு நல்லா உப்பி வரும். அதுக்காக தான் இதை சேர்த்துறது, இந்த பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் வாசம் இல்லாத ஆயில் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்தனாலே போதும். இப்போது இதில் 1 கப் அளவு நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் எடுத்திருக்கேன். அதையும் இதோட ஒன்றா ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டிமான ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரமே நீங்கள் ஒரு சைஸ் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி இந்த பாத்திரம் ஃபுல்லாக சுற்றியுமே இப்படி கைகளை வச்சே நான் ஃபுல்லாக தடவிக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. எல்லா இடங்கள்லையும் நெய் தடவி இருக்கணும். அப்போ தான் கேக்கை நம்ம எடுக்கும்போது ஈஸியாக கேக்கு வந்துடும். இல்லைன்னா இதில் எல்லாமே போய் ஒட்டிக்கும். நீங்கள் நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிக்கிங்க. தடவினதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சியில் இருக்கக்கூடியதை இதில் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபுல்லாக இதில் இந்த கேக்கு ரெடி பண்ணுற பாத்திரத்தில் சேர்த்துப்போம். இது எல்லாமே ஃபுல்லாக நம்ம சேர்த்தனதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம சேர்த்தனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்டில் நான் கேரட் துருவி எடுத்துகிட்டு அதில் இந்த பிஸ்தா இருக்குது பார்த்திங்களா, ஒரு 6-7 பிஸ்தா எடுத்து இந்த மாதிரி அந்த கேரட் துருவுறதில் இப்படி துருவிக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரியை இந்த மாதிரி 1-2 உடச்சி விட்டுக்கிறேன். உடச்சிது இது ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே இதை ஃபுல்லாக தூவி விடுங்க. இது மேலே கேக்கில் சூப்பராக இருக்கும். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் நான் கொஞ்சம் போல் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த தண்ணி சூடாகட்டும். இப்போ இந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு கம்பியை இதுக்குள்ளே வச்சுக்கிறேன், ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டை வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் அதை எடுத்து
இந்த இட்லி சட்டிக்குள்ளே அந்த கம்பி மேலே இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இப்படி நல்லா நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இட்லி மூடி போட்டு நான் இந்த இட்லி கொப்பரையை மூடி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த கேக் ரெடி ஆயிருச்சா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு கூர்மையான ஒரு இதை எடுத்து இந்த மாதிரி குத்தி எடுத்து பாருங்கள். எதுலேயுமே கொஞ்சம் கூட ஒட்டலை அப்படின்னா கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை கவிழ்த்து விடுங்க. கவுத்துனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்கள், கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன், முக்கோண ஷேப்பில். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு.